கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் 3 முத்திரைகளின் பதிவுகளை அடுத்து 4ஆம் முத்திரையில் ஆட்டுக்குட்டியானவர் உடைக்கும்போது பூமியில் என்ன நடக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். வெளிப்படுத்துதல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவர் 4ஆம் முத்திரையை உடைத்தபோது 4ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். 8ஆம் வசனத்தில், நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கால்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். 4ஆம் முத்திரையை ஆட்டுக்குட்டியானவர் உடைக்கும்போது மங்கின நிறமுள்ள குதிரை ஒன்று பூமிக்குள் வருகிறது. இதுவரை பூமிக்குள் வந்த குதிரையெல்லாம் தெளிவாக தெரிந்தது, வெள்ளை, சிவப்பு, கருப்பு என்று. ஆனால் இந்த குதிரையின் நிறம் மட்டும் மங்கி இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் அது பழுப்பு நிறமா இல்லை சாம்பல் நிறமா என்று தெரியவில்லை. மங்கின நிறம் என்றே நாமும் எடுத்துக்கொள்வோம். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் எழுதப்பட்டுள்ளது. இதற்கு முன் வந்த 3 குதிரைகளில் அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பெயர் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. அவன் பூமியில் என்ன செய்ய வருகிறான் என்று மட்டும்தான் சொல்லப்பட்டது. ஆனால் இந்த 3ம் பொய்யான சமாதானம், யுத்தம், பஞ்சம் என்று கொண்டு வந்தது. ஆனால் இந்த 4ஆம் குதிரையின் மேல் ஏறி இருந்தவனுக்கு பெயரே மரணமாம். அப்போ எந்த அளவுக்கு இந்த பூமியில் மரணத்தை ஏற்படுத்த வருகிறான் என்று நீங்களே பாருங்கள். அது மட்டுமல்ல, அவன் பின் பாதாளம் சென்றது என்றும் நாம் வாசிக்கிறோம். பாதாளத்தின் திறவுகோல் ஆட்டுக்குட்டியானவரிடமே உள்ளது. வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறதை நம்மால் வாசிக்க முடிகிறது. அப்படியானால் பாதாளத்தின் திறவுகோல் கிறிஸ்துவானவர் கைகளில் இருக்கிறது. ஆனால் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், பாதாளம் அவன் பின் சென்றது என்று. எனவே கடைசி நாட்களில் கிறிஸ்துவானவர் மங்கின குதிரையின் மேல் ஏறி இருந்தவனுக்கு அதிகாரம் கொடுக்கிறார் பாதாளத்தை பயன்படுத்துவதற்கு. அவன் உலகத்தில் மரணத்தை கொடுத்து அந்த ஆத்துமாக்களை பாதாளத்திற்கு அனுப்புகிறவனாக வருகிறான். அடுத்ததாக அவன் பூமியில் எவ்விதமாக மரணத்தை வருவிப்பான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது பட்டயத்தினாலும், 2வது பஞ்சத்தினாலும், 3வது சாவினாலும், 4வது துஷ்ட மிருகங்களினாலும் பூமியிலுள்ள மனிதர்களை மரணிக்க வைக்க வருகிறான். முதலாவது பட்டயம். பட்டயம் என்பது யுத்தத்தை குறிக்கிறது. ஏற்கனவே 2ஆம் முத்திரை உடைக்கும் போது அதில் மேல் ஏறி இருந்தவனுக்கு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்த்தோம். அப்படி இருக்க 4ஆம் முத்திரையில் ஏறி இருப்பவனும் பட்டயத்தால் மரணத்தை ஏற்படுத்துகிறவனாக வருகிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எவ்வளவு பயங்கரமான மரணமாக அது அமையும் என்று. 2ஆவதாக பஞ்சத்தால் மரணிக்க வைக்க வருகிறான் என்று நாம் வாசிக்கிறோம். ஏற்கனவே நாம் பார்த்தோம், 3ஆம் குதிரையாகிய கருப்பு குதிரை பஞ்சத்தை கொண்டு வருகிறது என்று. அதற்கடுத்த 4ஆம் முத்திரையில் வருகிறவனும் பஞ்சத்தால் மனிதனை கொல்ல வருகிறான். 2030 இன்னும் ஒரு 7 வருஷத்தில் இந்தியாவில் 9 கோடி பேருக்கு சாப்பாடு இருக்காது என்று ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. இந்தியாவில் மட்டும் 9 கோடி என்றால் மற்ற நாடுகளை நினைத்து பாருங்களேன். உலகளாவிய ஒரு பெரும் பஞ்சம் வந்து கொண்டிருக்கிறது. 3ஆவதாக சாவிலும் மனிதர்களுக்கு மரணத்தை கொண்டு வருகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாவினால் என்றால் என்ன? இயற்கை பேரழிவுகள் தான். வெள்ளம், பூமி அதிர்ச்சி, எரிமலை வெடிப்பு போன்ற இயற்கை பேரழிவுகளின் காரணமாக அவன் சாவை அழைத்து கொண்டு வருகிறான். 4ஆவதாக துஷ்ட மிருகங்களால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இந்த துஷ்ட மிருகம்னா என்ன என்று ஆராய்ந்து பார்த்தால் அதுதான் கொள்ளை நோய். பன்றி காய்ச்சல், ஒட்டக காய்ச்சல், எபோலோ, மலேரியா, சிக்கன்குனியா, பிளேக், இப்போ வந்த கொரோனாவுமே சைனாவில் இருக்கிற ஏதோ ஒரு மிருகத்திலிருந்து தான் வந்தது என்று சொல்கிறாங்க. அப்போது இதுலேருந்து நல்லா தெரியுது, இந்த மாதிரி மிருகத்திடமிருந்து வரும் ஏதோ ஒரு வைரஸ் தான் மனிதனை
மரணிக்க வைக்கிறது என்று. இதுதான் துஷ்ட மிருகம் என்று வேதாகமும் சொல்கிறது. நாம் எல்லாவற்றையும் நன்கு ஆராய்ந்து கவனிக்க வேண்டும். இப்படி இவன் 4 விதமாக பூமிக்கு மரணத்தை கொண்டு வருகிறான் என்று வேதம் நம்மளுக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதற்கடுத்து இந்த பூமியில் 1/4 பங்கை கொலை செய்கிறான் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் இந்த உலகத்தில் மொத்தம் 800 கோடி மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அதில் 1/4 பங்கு என்று மக்களை கொலை செய்வான் என்றால் 200 கோடி மக்கள் இந்த 4 சம்பவங்களால் மரணிப்பார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் வாசிக்கிறோம். அதனால் ஆட்டுக்குட்டியானவர் கடைசி காலங்களில் அவனுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் என்பதும் தெளிவாக தெரிகிறது. இந்த மற்ற 3 குதிரைகளை விடவும் இந்த 4வது குதிரை மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. ஒரு பக்கம் ஆட்டுக்குட்டியானவர் முத்திரையை உடைத்து கொண்டிருக்கிறார். உடைத்தது மட்டுமல்ல, தன்னுடைய மணவாட்டியை அழைத்து செல்ல வருவேன் என்று சொல்லுகிறார். அவர் எப்போ வருவார் என்று நாம் காத்து கொண்டிருக்கிறோம். மறுபக்கம் அந்திகிறிஸ்துவின் வருகைக்காக இந்த உலகத்தில் பல வேலைகள் பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆயத்த வேலைகள். கிறிஸ்துவானவர் இரகசிய வருகையில் வந்து மணவாட்டியாகிய சபையை அழைத்து சென்றதும் இந்த பூமி அந்திகிறிஸ்துவின் கையில் ஒப்புவிக்கப்படும். தேவன் நமக்கு இந்த தீர்க்க தரிசனங்களை கொண்டு எச்சரிக்கை செய்கிறார். எச்சரிக்கை சத்தத்தை கேட்டு அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். அடுத்த பதிவில் 5ஆம் முத்திரைக்கான விளக்கத்தை பற்றி பார்ப்போம். தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நீங்கள் பண்ணும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் இயேசுவை அறியாத ஒவ்வொருவருக்கும் இந்த வீடியோ செல்ல வாய்ப்புள்ளது. எனவே சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். தேங்க்யூ.